என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயமாக கேட்பவர்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை அவர்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். ஏனென்றால் ஒரு சில தங்க பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறீர்கள். இந்த கண்ணீரை துடைப்பதற்கு நான் ஒரு சில வழிகளை சொல்ல போகிறேன். அதன் பிரகாரம் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாராகி தாயானவள் உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் நிரந்தரமான சந்தோஷ வாழ்க்கையும் கொடுக்க போகிறேன். ஒரு சில உறவுகள் மாற்றத்தால் நீ உணவு கூட இருந்தும் உன்னால் உண்ண முடியாமல் பரிதவித்து போய் இருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? ஏனென்றால் நீ இப்பொழுது கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாய். சில நேரங்களில் இந்த தாயின் வார்த்தைகளை அவமதிக்கிறாய். சில நேரங்களில் தாயின் வார்த்தையை முழுமையாக கேட்டு அப்படியே செய்கிறாய். அதனால்தான் இன்று இந்த சோதனை உனக்கு தொடங்குகிறது. யார் யார் எல்லாம் இந்த பதிவினை கேட்டு அதன் பிரகாரம் வரும் வெள்ளிக்கிழமை செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது. ஒவ்வொரு நேரமும் நீ நடக்காது என்று நினைத்த அனைத்து விஷயங்களும் 24 மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நீ கண்ணீர் வடித்தாய். தாயே, எனக்கு உதவிகள் யாரும் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் என்று நீ கண்ணீரோடு கதறுகிறாய். ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களால் தான் உனக்கு மனவேதனைகள் அதிகரிக்கிறது. அதுவும் நீ நம்பியவர், அன்பு வைத்தவர், பாசம் வைத்தவர், அதேபோல் இவரெல்லாம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், இவர்கள்தான் என் உலகம் என்று நம்பியவர்களால் தான் இன்று நீ எவ்வளவு வேதனைக்கும் சோதனைக்கும் கண்ணீருக்கும் உண்ண முடியாமலும் அழுது கொண்டிருக்கிறாய். இந்த நம்பியவர்களால் நயவஞ்சகம் செய்யப்பட்டு உன்னை வீழ்த்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் தாயே, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சோதனை, ஒவ்வொரு நாட்களும் உங்களை நம்பிதானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு துயரங்கள் ஏற்படுகிறது, நான் யாரெல்லாம் உயிராய் நினைத்தேனோ அவர்களெல்லாம் என்னை உதாசீனம் செய்து என் மீது வீண் பழியை சுமத்தி தேவையில்லாத வார்த்தைகளால் வதம் செய்து என்னை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்களே தாயே, இவர்களெல்லாம் மாற்றம் உண்டாகாதா, என் பேச்சைக்கு கட்டுப்பட மாட்டார்களா என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள்ளே குமுறி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, மனம் குமுறாதே. உனக்கு நல்ல காலம் பிறப்பதற்காக தான் இந்த தாய் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கும் பொழுது நீ நினைத்தது எதுவாயினும் நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஒவ்வொரு நேரமும் எதுவெல்லாம் நடக்கவில்லை என்று கண்ணீர் வடித்தாயோ அது அனைத்துமே வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீ செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீ என்ன ஆசைப்பட்டாயோ அது 24 மணி நேரத்தில் உன்னுடைய இல்லம் தேடி வரும், அல்லது செய்தியாக வரும், எதன் வழியாகவும் வரும் என்பதை நான் அப்படியே உனக்கு செய்து கொடுப்பேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் நீ குறுக்கு வழியில் செல்லவில்லை. பல விஷயத்தை மற்றவர்களை நம்பிதான் ஏமாந்திருக்கிறாயே தவிர நீ யாரையும் ஏமாற்றவில்லை. ஒவ்வொருவரையும் அள்ளி அள்ளி உதவி செய்தாய். ஆனால் இப்பொழுது அவர்களெல்லாம் உனக்கு உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்பவர்கள் யார், யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள், யாரெல்லாம் ஏமாற்றி உன்னை வீண்பழி சுமத்துகிறார்கள் என்று இந்த கஷ்டகாலத்தில் அனைத்தையும் அறிந்து கொண்டாய், புரிந்து கொண்டாய். ஆனால் இப்பொழுது அனைத்தும் அறிந்து விட்டதால் இந்த தாய் இனிமேல் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று நீ விழித்து கொண்டாய். இந்த விழித்து கொண்டிருக்கும் தருணத்தில் உனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதோ நான் சொல்லக்கூடிய ரகசியம் உனக்கு தெரிய போகிறது. ஏன் தெரியுமா? இது ரகசியம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நீ நேர்வழியில் செல்ல வேண்டும் என்று நினைத்தாய். இந்த தாய் உனக்கு உதவி செய்வேன் என்று முழுமையாக நம்பி இருந்தாய். இந்த முழுமையான நம்பிக்கையால் தான் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் சரிபார்த்து உனக்கு நான் சரி செய்து உன் வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்க இந்த தாய் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான விஷயங்களையும் உனக்குண்டான தைரியங்களையும் கொடுப்பதற்காக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் நான் பார்த்து கொள்வதற்காக தான் இந்த ரகசியத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறேன்.
எவ்வளவு விஷயங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சுமந்தாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தாயிடம் நாம் சில விஷயங்களை சொல்லினோம், ஆனால் நமக்கு இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே என்று உன் ஆழ்மனதில் நீ அழுது கொண்டிருக்கிறாய். அதற்காகவே என் தங்க பிள்ளையே, இந்த தாய் உனக்கு சில ரகசியங்களை சொல்லி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அதேபோல் நான் சொல்லுவதை இப்பொழுது கண்ணீரை துடைத்துவிட்டு தைரியமாக குழம்பிக் கொள்ளாமல் கேள். இந்த லக்ஷ்மி ஸ்வரூபமான நாணயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது, மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறது. ஒவ்வொரு நேரமும் நீ இழந்த அனைத்து விஷயங்களையும் மீட்டெடுத்து கொடுக்க போகிறேன். இந்த நாணயமானது நீ வலது கையில் வைத்து கொண்டு கண்களை மூடி என்ன வரம் கேட்கிறாயோ அது 24 மணி நேரத்தில் நடக்கும். ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த நாணயம். உனக்கு இந்த நாணயம் வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல் உன் பெயருக்கு இதை பூஜை செய்துதான் வரும். ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களால் இது அனைவரும் கையாளக்கூடியது அல்ல. எவர் பூஜை எவருக்கு போட்டு எவர் பெயரால் அது பூஜை செய்து வருகிறதோ அவர்கள் மட்டுமே இந்த நாணயத்தை கையாள முடியும். அது என்ன வழி, என்ன விதிமுறைகள், எப்படி செயல்படுவது, எந்த வகையிலாக நீ என்னை வழிபட்டால் நிச்சயமாக எப்படி இந்த வேண்டுதல் நடக்கும் என்று உனக்கு அனைத்தும் தெள்ளத் தெளிவாக இந்த தொலைபேசியின் வாயிலாக உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து விடுவேன். இந்த நாணயமானது சரியாக வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் நீ கையில் வைத்து என்ன கேட்கிறாயோ அந்த வரத்தை 24 மணி நேரத்தில் நடத்தி கொடுத்து உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி தாயானவள் நான் தயாராக இருக்கிறேன். நீ தயாராக இருக்க வேண்டும். உடலாலும் மனதாலும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டுதான் இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இது வாங்கினால் நடந்து விடுமா என்ற எண்ணம் இருப்பவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். என் தாய் சொல்லியிருக்கிறார்கள், நான் சொல்லுவதை அப்படியே செய்வேன். எனக்கு மாற்றம் உண்டாக போகிறது, மகிழ்ச்சிகள் உண்டாக போகிறது, எனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப் போகிறது என்று நினைப்பவர்களுக்கே அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் எண்ணம் போலே மாறும், எண்ணம் போலே அமையும். ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நல்லவையாகவும் முன்னேற்ற பாதையாக என் வாழ்க்கையை அமையப் போகிறது, எனக்கு நல்லது நடக்கப் போகிறது, என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கிறது என்று கேட்கக்கூடிய தங்கப்பிள்ளைகளாக இருக்கட்டும், மனதில் நினைக்கக்கூடிய தங்கப்பிள்ளைகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய தங்கப்பிள்ளைகளாக இருக்கட்டும், எதுவாயினும் எப்பொழுதுமே உயர்வான எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது நல்ல விஷயத்தை அப்படியே உள்வாங்கி நான் சொல்கிறேன் என்று நிச்சயமாக செய்கிறேன் என்று 2 விஷயத்தையும் செய்யும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்தும் இந்த தாய் நடத்தி கொடுப்பேன். தைரியத்தை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, இது நடக்காதோ, அது நடக்காதா என்று பல விஷயங்கள் உன் ஆழ்மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. அனைத்துமே நல்லதாக நடக்கப் போகிறது என்ற எண்ணம் நமக்கு லட்சியத்தை, பாதையை பயணிக்க வைக்கிறது. ஆனால் பயப்படாமல் ஒரு சில விஷயத்தை செய்யும் பொழுதும் அந்த லட்சிய பாதை அடைகிறது. ஆனால் இவர்களுக்காக நாம் இதை செய்யாவிட்டால் நம் நல்ல பெயர் வாங்கிவிடலாமா? அவர்கள் இதை சொல்லினால் நம்முடைய பெற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் கிடைக்காமல் போய்விடுமா? அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்தால் நம்முடைய பெயரானது தீங்காக மாறிவிடுமா என்று மற்றவர்களை சிந்தித்து உன் வாழ்க்கையை போராடி கொண்டிருப்பதை விட, இந்த தாய் இருக்கிறேன், எனக்கு நான் நேர் வழியில் செல்கிறேன், எனக்கு நல்லது நடக்கப் போகிறது, என் தாய் நான் கேட்டபடியே வரம் கொடுக்க போகிறார்கள், நான் உடனடியாக என் தாய் சொல்லியபடி நாணயத்தை வாங்கி வழிபடுவேன் என்று தைரியமாக எழும்பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது என்பதை மறந்து விடாதே. வாய்ப்பு ஒரு முறை, உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே. தங்கப்பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம்.
இருக்கும். அம்பாள் வந்து 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.